ஓம் சர்க்குருவே சரணம், ஓம் சர்க்குருவே சரணம். கடவுளே இடும்பா போற்றி, உன் கடம்பா போற்றி. சாமி சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். பழனிசாமி ஐயா, கணக்கம்பட்டி ஐயா, சர்க்குருவே சரணம் ஐயா. இடுமமலையில் நடந்ததை பற்றி பேச போகிறேன் சாமி. இந்த விநாயகர் சாமி கொடுத்தார் சாமி. இதான் இடுமமலையில் அந்த தண்ணிக்குள்ளே இருந்து வாய்க்காப்புள்ள கிடந்த விநாயகர் சாமி. அது எல்லா மக்களும் பார்க்குறதுக்கு தான் விநாயகர் தூக்கி வச்சு வெளிச்சமாக காமி சாமினாரு. பார்க்குறேன் சாமி. இதான் சாமி, சாமி கொடுத்த விநாயகர். இந்த குச்சி சாமி கொடுத்த குச்சி. இந்த சாமி கொடுத்த குச்சி, இந்த குச்சி கொண்டு போய் நம்ம வீட்டில் வை சாமி. இந்த விநாயகர் கொண்டு போய் வீட்டில் வை சாமி. பெட்ஷீட் வீட்டில் போய் கொடு. ஒவ்வொரு பொருளையும் கொடுத்துருக்காரு. ஒன்று ஒன்றா சொல்லி வந்தேன். இந்த இதை கொடுத்துருக்காரு சாமி. 3வது வருஷம் சாமி. சாமிக்கு 3வது ஆண்டு விழா. கணக்கம்பட்டி இடுமமலையில் சாமிக்கு கணக்கம்பட்டிக்காருக்கு. அங்கே 3வது ஆண்டுக்கு போயிருந்தேன். ஏன்னா நல்லா எத்தனையோ இது நடந்துச்சு சாமி, பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் வீட்டில் 2-3 நாள் கழித்து, ஒரு 4-5 நாள் கழித்து இந்த தஞ்சாவூர் சாமி கோயிலில் 3வது ஆண்டு விழாண்டு கும்பிட்றாங்க. அதை பற்றி எனக்கு தெரியல. வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க, பார்த்தேன். அதை அவருக்கு சாமிக்கு என்ன தொடர்பு இருக்குது, என்ன வழி இருக்குது அப்படின்னு தெரியலன்னு சொல்லும்போது அப்போ என்ன செஞ்சுட்டா அப்படின்னா, வெள்ளிக்கிழமை எந்திரிக்க முடியாத காய்ச்சல் அப்படின்னு படுத்துட்டேன் சாமி. அப்போ என்ன செஞ்சுட்டா, சரி படுத்துருக்கும் போது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பொழுது நம்ம விளக்கு போடாமல் படுத்துருக்கோமே அப்படின்ட்டு எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சிட்டு விளக்கு போடுறேன் சாமி. விளக்கு போடும்போது விளக்கு போட்டு சாமி விட்டுட்டு டிவியில் ஐயப்பா பக்தர்கள்லாம் பாட்டு பாடுறாங்க. அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன் சாமி. முடியாமல் கொஞ்சம் நேரம் உள்ள விளக்கு எரியட்டுன்னு உட்காந்துருக்கேன். தஞ்சாவூர் சாமி அவர் இதில் படத்துல எல்லாம் பார்த்துருக்கேன். அவர் போர்டெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ என்ன செஞ்சுட்டாரு, அவர் நம்ம வீடு சாமி மேலே படியிலேருந்து ஏறி மேலே வராரு. மேலே வரும்போது அவர் புறம் கலர் வேட்டி, புறம் கலர் சட்டை, புறம் கலர் துண்டு உருவமா கட்டியிருக்காரு. அங்கேருந்து வராரு. இவர் யார் என்று எனக்கு தெரியலன்னு இங்கேருந்து வீட்டிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். சாமி நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறேன் சாமி. நான் தஞ்சாவூர் சாமிம்மா அப்படின்னு சொன்னார். அப்படிங்களா, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். இல்லைம்மா நான் வேணாம்மா, உங்கள்கிட்ட உங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வந்திருக்கேம்மா அப்படின்னு சொன்னார். சாமி நான் அவ்வளோ பெரிய இல்லை சாமி அப்படின்ற மாதிரி சொன்னேன். இல்லைம்மா உங்களை ஐயா வாங்கிட்டு வர சொன்னார் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னோடனே அப்படியே என்ன செஞ்சுட்டேன், நேருக்கு காட்சி சாமி, காட்சி அப்படின்றப்போ அப்போ என்ன செஞ்சுட்டேன்னா, எனக்கு மனசு சாமி சரி சாமி அப்படின்ட்டு இருக்கேன். நான் ஒன்றுமே பேசலை. அப்போ என்ன செஞ்சுட்டாரு சாமி சரிதான்ட்டு போயிட்டாரா. போனோடனேவும் எனக்கு மனசு என்னோட 6:45 அவர் அங்கே என்ன நடக்குதோ தஞ்சாவூர் மடத்தில் அங்கே அப்போ சாமி எனக்கு நம்மளுக்கு நேர்காட்சியாக கொடுத்துட்டாரு அப்படின்னு எனக்கு மனசு படபடான்னு சாமி. அங்கே 6:45 அங்கே என்ன நடந்துச்சோ எனக்கு தெரியல சாமி. என்ன யாகமோ என்ன நடந்துச்சோ எனக்கு தெரியல. இவர் வந்தார் சாமி. இவர் சாமி இதே மாதிரி தான் சாமி. எல்லாருமே குருபூசை சாமிக்கு 11வது வருஷம், 12வது வருஷம், 10வது வருஷம் நடக்குது. வருஷம் சாமிக்கு ஜீவசமாதியில் நடக்குது. இந்த குருபூசை அன்னைக்கு நான் போகிறதுக்கு எனக்கு அவர் சொன்னாத்தே நான் அங்கே போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா, இங்கே அதே மாதிரி தான் அவர் கண்காட்சி கொடுப்பாரு. அதே மாதிரி இவர் கண்காட்சி கொடுத்தார் சாமி. இதை என்னால் சொல்ல முடியாத அதிசயம் சாமி. அடுத்த நிமிஷத்துக்கு தஞ்சாவூர் சாமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்ற ஒரு சந்தோஷத்தில் நான் யூடியூப்பில் பேசுகிறேன் சாமி. வாழ்க வளமுடன், வெற்றிகரமாக இருக்கும். வணக்கம். பழனிசாமி ஐயா, கணக்கம்பட்டி ஐயா, சர்க்குருவே சரணம், ஓம் சர்க்குருவே சரணம் ஐயா. 20 வருஷத்துக்கு இந்த மரத்தை, இந்த முள் செடியை எனக்கு காமிச்சு முள் அள்ளி போட சொன்னது இதான் ஐயா. இந்த செடி இப்போ இத்தனை வருஷத்துக்கு இப்போ தான் பார்த்துருக்கேன். போன பௌர்ணமி பார்த்தேன், எடுக்க முடியலை. இன்றைக்கி 2வது ஆண்டு விழாவுக்கு வரும்போது இந்த செடியை எடுக்க சொன்னார். அதனால் எடுத்து மக்களுக்கு இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு முள் செடின்னு நினைப்பீங்க. இதில் எத்தனை அதிசயம் இருக்குது, இதில் எத்தனை கஷ்டப்படுறவங்களாம் நல்லா இருக்க முடியும், எத்தனை குபேலர் இருக்குது யாருக்குமே தெரியாது. மக்கள் பூரா கணக்கம்பட்டிக்கு வர மக்கள் பூராவும் இந்த மரத்தை எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் பார்த்தாலும் இதை கும்பிட்டுக்கங்க சாமி. கணக்கம்பட்டி சர்க்குருவேன்னு கும்பிட்டுக்கங்க, உங்கள் கஷ்டமே தீர்ந்து போகும் சாமி. இந்த முள் மரம் நினைக்காதுங்க, இந்த முள் பூராமே உங்களுக்கு நல்லது. நான் சொல்லக்கூடாது, அதை சொன்னார். அதனால் இப்போ சொல்கிறேன். இன்றைக்கி இடுவமலைக்கு 2வது வருஷம் வந்திருக்கேன். அதனால் அந்த ஆண்டு விழாவுக்கு வரும்போது இந்த செடியை பார்த்து கும்பிடுறேன். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். இடத்துல தான் சுற்றுருக்கு. இன்னைக்கு ஒரு வேப்ப மரம் ஓம் சக்தி பராசக்தின்னு இன்னைக்கு பெரிய மரமாக இருக்குது சாமி. இதை கும்பிட்ற இந்த இடத்துல நாகராஜாவுக்கு பால் ஊற்றுன இடம். இதை காமிக்கிறேன். இந்த இடத்துல அதிசயம் இடுமமலையும் அதுவும் ஒன்றா இருக்கும் சாமி. இந்த பாதை இதுக்காது ஒன்று இருக்காது. இந்த மரத்தடியில் இந்த பனை மரம் 2 இருக்கும்.
இங்கே இந்த மரம் மலைச்சிருக்கல்ல, இந்த மரத்தை எடுத்துகிட்டு வர சொன்னார். எடுத்துகிட்டு போகிறேன், எடுத்து காமிக்கிறேன் மக்களுக்கு. சர்க்குருவே சரணம். இன்னைக்கு இடுமமலைக்கு 2வது வருஷம் ஆண்டு விழாவுக்கு வந்திருக்காங்க சாமி. மக்கள் அம்மாவை பார்த்து சந்தோஷப்படுறாங்க சாமி. நீங்கள் ஐயாகிட்ட இருந்தவங்க அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு சாமி. அவங்க எல்லாரும் நல்லா மக்களுக்கு கணக்கம்பட்டிக்கு இடுமமலைக்கு அங்கே எல்லாத்துக்கும் ஜீவசமாதி பாருங்க. மக்கள் பூரா அணைய மக்களும் வாழ்க வளமுடன் வெற்றிகரமாக இருக்கணும். நல்லபடியாக இருந்தாக்க எங்களுக்கு பேர் கிடைக்கும் சாமி. சாமி சத்குருவே சரணம் சாமி. அம்மா பார்த்ததே எனக்கு கேட்க தேவாமிர்தமாக தேனாக இனிக்குது. அம்மா இன்னும் நிறைய பேசுங்க, நிறைய வீடியோ சொல்லுங்கள். ஐயாவுடைய அருமையும் பெருமையும் அவருடைய அற்புதங்களும் இன்னும் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பரவணும். எல்லாரும் நல்லா எல்லாருக்குமே முக்தி கிடைக்கணும். எல்லா மக்கள் வரவங்களுக்கு பூராத்துக்கு இந்த கணக்கு ஐயாவுடைய அனுகிரகம் கிடைக்கணும். எல்லாரும் முக்தி அடையணும், எல்லாரும் நல்வழி பெறணும். அதை பற்றி ஐயா கூட இருந்த அனுபவங்களை அம்மாண்ட நிறைய ஷேர் பண்ணுங்கம்மா. நிறைய நான் 25 வருஷம் அவர் கூட இருந்த அனுபவத்தை பூரா சொல்லிட்டு என்னை யூடியூப் போட செஞ்சாரு. நான் சொல்கிறேன், மக்கள் எல்லாரும் பார்க்கட்டும். இந்த மண்ணுக்குள்ள ஒன்றா வேஸ்ட்டு தானே, அது எல்லாத்துக்கும் தெரியட்டுமே. அதான் மக்கள் எல்லாம் பார்க்கணும். ஒரு செகண்ட்ல ஒரு மண்ணுக்குள்ளே போயிடுவான். அவர் சொன்னாப்புல ஒரு செகண்ட்ல மண்ணுக்குள்ளே போயிடுவான். அதை வெளிப்படுத்து சாமி. ஏன் சாமி வீட்டுக்குள்ள இருக்குன்னு என் மகனுக்கு முடியாமாக்குனது. சரி, சத்குருவே சரணம். சத்குருவே சரணம்.